எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராய் இருந்தாரே. மா சேகே லே பிரடாஷ் மா சோட்டோஷ் ரே சேகேலே மா ரோட்டோஷ் எப்ராசிகே எல் பிரஷியா எல் ஈரகால மாந்தோரோஷ் பிரசாதிகேலே மாரோஷ். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Reketo Rabashia. இந்த ஜனவரி 3வது நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலின் பேரிலே, பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளையின்படி ஹalleluya நம்முடைய இருதயத்தை புதுப்பிப்போமா? நம்முடைய இருதயத்தை Lord renew my heart, renew my spirit. Hallelujah. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை புதுப்பிப்பீராக ஆண்டவரே. கேளுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக்கொடுங்க, பலிபீடத்தில் ஒப்புக்கொடுங்க. Let's surrender our hearts, let's surrender our body, let's surrender our spirit in the hands of the Lord. கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம். என்னுடைய ஆண்டவரே, எனக்கு சித்தமானதை செய்யாதபடிக்கு, எனக்கு இருக்க பிளான்ஸ்ல நான் போகாதபடிக்கு, உம்முடைய பிளான்ஸ்ல உம்முடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஹalleluya hallelujah. மா சேகே லே ராஹாதியா ராபா ஷேகே லே பிரசாந்து ராசடே எப்ஷகாத லீப்ரதாஷே. ஹalleluya. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya hallelujah hallelujah. Thank you, Jesus. Rabba shikada rabase le pradika ruda hamshade le pratash kadale eprasiandosh reke le redeshe. Hallelujah. Declare the word of the Lord in your life. உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க. மாசா ta rapatush reke tu rodu rebeleshia. Thank you, Jesus. I decree and declare I will increase in the spirit. In the name of Jesus, the Lord will renew my spirit. He'll give the strength like an eagle. He'll give the strength like an horse. Hallelujah. மான்காலை போல, குதிரையை போல, கழுகை போல, காண்டாமிருகத்திற்கொத்த பலனை போல நமக்கு ஆவியிலே கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்க போகிறார். Hallelujah. Declare. Hallelujah. What you declare in this day, it will go throughout this day. நீங்க எதையெல்லாம் அறிக்கையிடுறீங்களோ அந்த காரியங்கள், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாய் போக போகிறது. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Ma sianto raka tele ma raba sianto rodo shekete prasike le pradash. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. எங்களோடு பேசுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். சங்கீதம் 51:10. Psalms chapter 51 verse 10. நாம் சேர்ந்து படிக்க போகிறோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஹalleluya ஹalleluya. இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். ஹalleluya ஹalleluya. சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி. இந்த வருஷத்திலே நாம் ஆவியானவரோடு நாம் டிராவல் பண்ண போகிறோம். We are going to travel with the Holy Spirit. We are going to travel with the Holy Spirit. நிலைவரமான ஆவிக்காகவும் சுத்த இருதயத்திற்காகவும் நாம் கர்த்தரிடத்திலே நாம் கேட்க போகிறோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சிருஷ்டியும் என்று சொன்னால் create in me a new heart. Create in me, Lord. எனக்குள்ளே இருக்கிற இருதயம் அது சுத்தமாக இருப்பதற்கு நீர் அதை சிருஷ்டியும் அப்பா. ஒரு விசையாக சிருஷ்டியும். நீர் படைக்கப்பட்ட பொழுது என்னுடைய இருதயம் எப்படி இருந்ததோ, உமக்கு பிரியமான இருதயமாக இருந்ததோ,
அதே போல என்னுடைய இருதயத்தை நீர் சிருஷ்டியும் ஆண்டவரே. ஹalleluya. Create in me a new heart. எனக்குள்ளே சுத்தமான இருதயத்தை சிருஷ்டியும். உங்கள் ஜெபம் இன்றைக்கு, உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ல வேண்டியது, லார்ட் கிரியேட் இன் மீ a new heart. எனக்குள்ளே புதிய இருதயத்தை கொடுங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுங்க. உம்முடைய வழிகளில் நடக்கத்தக்கதாக, உம்முடைய பிரமாணங்களில் கீழ்ப்படியத்தக்கதாக எனக்கு உதவி செய்வீராக. மா சே கே லே ரஹாந்தோஷ். இந்த வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். ஹalleluya. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம் என்று சொன்னால் பிளெமிஷ், ஒரு பாவமும் இல்லாத ஒரு இருதயம். இட் இஸ் பாசிபிள். அது சாத்தியமா? பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வரும்பொழுது முடியாததும் அதை முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட அவர் கலக்கும் பொழுது, அவர் சொல்லுவதை நாம் செய்யும் பொழுது, கர்த்தர் நம்மை அவர் புதுப்பித்து நம்மை பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுவதற்கு கிருபை செய்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே ஆடு மேய்க்கும் போது நல்லா கர்த்தர் ஆராதிச்சுட்டு இருந்தாரு. பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. கோலியாத்தை ஜெயித்தாரு, கரடியை ஜெயித்தாரு, சிங்கத்தை ஜெயித்தாரு, தன் ஆடுகளை பாதுகாத்தார். கர்த்தர் அரசனாய் மாற்றினார். ஒரு நாள் கோலியாத்தை ஜெயித்த தாவீது, கரடியை ஜெயித்த தாவீது, சிங்கத்தை ஜெயித்த தாவீது, எத்தனையோ ராஜாக்களை ஜெயித்த தாவீது தன்னுடைய மாம்சத்திற்கிட்டே, தன்னுடைய சரீரத்திற்கிட்ட தோத்து போனார். தன்னுடைய இருதயத்திற்கிட்டே தோத்து போனார். பத்சேபாள் என்னும் ஒரு ஸ்திரீனிடத்திலே அந்த ஸ்திரீயை அவர் நேசித்து அந்த ஸ்திரீயின் கணவனை கொன்று தாவீது துணிகரமான ஒரு பாவத்தை செய்த பொழுது தாவீது மனம் கசந்து அழுகிறார். தீர்க்கதரிசியாக நாத்தான் வந்து சொல்கிறார், தாவீதே, நீ கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவம் 99 ஆடு இருந்தும் ஒரு ஆடுக்காய் ஆசைப்பட்டாய் என்பதை நீதான் என்று சொல்லி நாத்தான்வேல் சொன்ன பொழுது தாவீது மனம் கசந்து அழுது சங்கீதம் 51 சங்கீதத்தை எழுதுகிறார், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அடுத்த வசனத்தை தாவீது சொல்லுகிறார். இதை படித்து பாருங்க. அடுத்த வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். Do not remove thy Holy Spirit from me. Do not cast me out. என்னை தள்ளிவிடாதிரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். இந்த வருஷம் நீங்க ஜெபிக்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும். Do not remove thy Holy Spirit from me. Do not remove thy Holy Spirit from me. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே தாரும். அடுத்ததாக தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், என்னை தள்ளாதிரும். நீர் தள்ளினால் நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன். If you cast me out from your presence, I am a shepherd. I don't have any strength. I don't have any confidence. My strength, my fortress is you. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நீர் எனக்கு இல்லாவிட்டால் உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பதினாலே தானே நான் யுத்தத்திலே வீரனாய் இருக்கிறேன், ராஜாக்களையும் கோலியாத்துக்களையும் ஜெயிக்கிறேன். என்னுடைய பிரசன்னத்தை விட்டு தள்ளாதிரும் ஆண்டவரே. உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதிரும். David was a man filled with the Holy Spirit. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும். ஒருவேளை தாவீதை போல
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஒப்புரவாகி இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானவரை நாம் நமக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு, நமக்குள்ளே காத்துக் கொள்வதற்கு, நம்முடைய இருதயத்திலே வைத்து பொக்கிஷத்தை போல பாதுகாக்கிற வருஷம், அவரோடு கூட பிரயாணம் பண்ணுகிற வருஷம். There are seasons. சம்மருக்கு ஒரு சீசன் இருக்கு, விண்டருக்கு ஒரு சீசன் இருக்கு, மழை பெய்யறதுக்கு ஒரு சீசன் இருக்கு. Everything has season on this earth. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்படுவதற்கு காலங்கள் இருந்தது. மாசேகே லே பிரதாஷ். பரிசுத்த ஆவியானவர், ஹalleluya, மாசே லே பிரட்டோஷ். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் பொழுது அவர் சொன்னதற்கு பிறகு 10 நாள் கழித்து பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். அது ஒரு முன்மாரியின் மலை, ஒரு பின்மாரியின் மலை வரப்போகிறது. ஒரு பின்மாரியின் மலை. அந்த மலையிலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறார். சபைகள் பக்தி விருத்தி உண்டாகும். சபைகளுக்குள்ளே கர்த்தர் கலைகளை சுத்தம் செய்வார். ஊழியக்காரர்களை கர்த்தர் சுத்தம் செய்வார். God will prune the church. God will prune his servants. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக துணிகரமாய் நாம் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மீது ஊற்றப்பட்டிருந்ததினாலே அனனியா சபிரால் தாங்கள் விற்ற நிலத்தை, அவர்களுடைய பணம்தான், ஆனால் பொய் சொன்னாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக பொய்களை சொல்லும் பொழுது அவர்கள் மடிந்து போனார்கள். They instantly slumped and they died on the spot. பரிசுத்த ஆவியானவர் மகா பெரிய தேவன். He is an almighty God. நீங்களும் நான் நினைக்கிறது போல அவர் ஒரு ஆவி கிடையாது. He is an almighty God. He is magnificent. அவர் நமக்குள்ளே இருப்பதற்கு காரணம் விலையேற பெற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினாலே, பிதாவானவர் ஒரே கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை கொடுத்ததினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். Humans are not holy. The human creatures have fallen short of the glory of the Lord. கர்த்தருடைய மகிமையை இழந்து விட்டார்கள். இந்த மனிதர்கள் உன்னதமான தேவனிடத்தில் பேசுவதற்கு முடியவே முடியாது. கர்த்தர் இறங்கி பேசினால்தான். ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபின் தெய்வமாயிருந்தார். அவர்களுடைய சந்ததியை மாத்திரம் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்கள் நடத்துவதற்கு ஒரு தலைவனை உருவாக்கி கொண்டிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பொழுது பிதாவானவர் முழு உலகத்தையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாக, முழு உலகத்தையும் அவர் தமக்கென்று இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் சொந்தமாக்கினார். இப்பொழுது அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது கர்த்தரால் அனாயின் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த தாவீது செய்த தவறின் நிமித்தமாக மனம் கசந்து அழுதார். ஹalleluya, ஹalleluya. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். David knew the power, the importance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை தாவீது அறிந்திருந்தார். ஒரு முறை தாவீதுடைய எல்லா குடும்பத்தையும், தாவீதோடு கூட இருந்த 400 பேரையும் அமலேக்கியர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். தாவீதுடைய மனைவி அபிகாயில், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சூறையாடி பட்டணத்தை தீக்குளுத்தி விட்டாங்க. தாவீதை கல்லெறிவதற்காக தாவீதோடு கூட இருந்த, இத்தனை வருஷமாய் தாவீதோடு கூட இருந்த தாவீதின் நண்பர்கள் அல்லது தாவீதின் படை வீரர்கள் தாவீதை கொல்லும்படிக்கு
யோசனை செய்து கொண்டிருக்கிறாங்க. தாவீது கூட அபியாத்தார் என்னும் ஒரு ஆசாரியன் இருக்கிறார். சிக்லாக் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது. சிக்லாகிலே இருந்த தன் குடும்பமும் 400 பேரின் குடும்பமும் கைதியாக சித்திரவதை செய்து எடுத்துக்கொள்ளப்பட்டு போய்விட்டார்கள். எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த 400 பேரும் இந்த தாவீதை நம்பி வந்ததினால தானே எங்களுடைய பிள்ளைகளும் என் மனைவியும் அவர்கள் அகதிகளாக கைதிகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு போய்விட்டார்கள். இனிமேல் அவர்களை மீட்க முடியாது என்று சொல்லி தாவீதை கொலை செய்வதற்காக நினைக்கும் பொழுது தாவீது அபியத்தாரை நோக்கி, நீ போய் ஏபோத்தை எடுத்துக்கொண்டு வா. ஏபோத் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள் உடுத்தியிருக்கிற உடை. அந்த உடையிலே மார்பகத்திலே ஒரு கல் இருக்கும். அந்த ஏபோத் உடையிலே கர்த்தரிடத்திலே கேட்பார்கள், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்பற்றலாமா? நான் அந்த யுத்தத்திற்கு செல்லலாமா? கர்த்தர் பேசும் பொழுது அதிலே ஒரு சைன் உண்டாகும். ஆசாரியர்கள் மாத்திரம் உடுத்துகிறதான அந்த ஏபோத், ஆசாரியருக்கு தனிப்பட்ட உடை இருக்கிறது. அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியர் அங்கு இருக்கிறார். அபியத்தார் என்னும் ஆசாரியர் அங்கு இருக்கிறார். ஆனால் தாவீது அபியத்தாரிடத்தில் போய் கேட்கல. அபியத்தாரை நீ கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்லல. அபியத்தார் இடத்திலே ஏபோத்தை வாங்கி தாவீது அதை உடுத்திக்கொண்டு கர்த்தரிடத்தில் கேட்க, ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்பற்றலாமா? கர்த்தர் பின்பற்று என்று சொல்கிறார். நான் அதை திருப்பிக் கொள்வேனா? நீ அதை திருப்பிக் கொள்வா என்று சொல்கிறார். தாவீதிற்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேசினதினாலே ஆசாரியர்களிடத்தில் மாத்திரம் பேசுகிற கர்த்தர் தாவீதோடு கூட பேசினார். அப்படி என்றால் தாவீதிற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவர் நிலை கொண்டிருந்தார். தாவீதிற்குள்ளே கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை விட்டு போவதற்கு இந்த செகண்ட் தான் ஆகும். அவரை துக்கப்படுத்திவிட்டால் அவர் நம்மை விட்டு விலகி போவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மென்மையானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் பராக்கிரமம் உள்ள தேவன். அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். அவருக்கு ரூபம் இருக்கிறது. அவர் புறாவை போல ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்து மீது இறங்கினார். அவர் அக்கினி ஜுவாலையாக காற்றாக சீஷர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த மேல் வீட்டு அறையின் மீது பலத்த காற்றாக இறங்கினார். நாம் பாடலை பாடுகிறோம், அக்கினி நெருப்பா இறங்கி வாரும் என்று சொல்லி. அவர் பலத்த காற்றா இறங்கி வருகிறார். அவர் புறாவை போல வருகிறார். அவருக்கு முடியும். புறாவை போல வரவும் தெரியும், அக்கினியா இறங்கவும் தெரியும். தாவீது தவறு செய்த பொழுது அவர் நாத்தானை அனுப்பி அக்கினி ஜுவாலையாய் பேசினார். தாவீது மனம் கசந்து அழுத சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 51ஆம் அதிகாரம். என்னை விட்டு உமது பரிசுத்த ஆவியை எடுத்துக் கொள்ளாதிரும். Do not remove thy Holy Spirit. இப்படிப்பட்ட மனிதர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். இந்த ஊழியத்திற்கீழே கர்த்தர் இப்படிப்பட்ட மனிதர்களை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நன்மையை பெற்றுக்கொள்ள வருகிறவர்கள் ஏராளம். There are only 1% of people who really want to grow in the spirit, who really want to connect with the Lord, who really want to enjoy the presence of the Lord. Less than 1%. இத்தனை பேர் இருந்தாலும் 1%க்கும் குறைவான ஜனங்கள் தான் உண்மையாகவே ஆவியிலே வளர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்கள். 10,000 plus subscribers இருந்தாலும் less than 1%. இது எதை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தரை நேசிக்கிறதை குறிக்கிறது. If we really love the Lord, நாம் கர்த்தரை உண்மையாய் நேசிப்போம் என்று சொன்னால், நான் பாபிலோனில் இருந்தாலும் தானியேலை போல 3 வேளை ஜெபிப்பேன். நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் யோசேப்பை போல நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மை முத்தம் நடந்து கொள்வேன். நான் சவுல் என்னை கொல்வதற்கு நினைத்தாலும் தாவீதை போல நான் கர்த்தரையே நான் நோக்கியிருப்பேன். தாவீதோடைய எல்லாரும், தாவீதோடு கூட இருந்தவர்களும் சிறைப்பட்டு போனார்கள். தாவீது கர்த்தரிடத்திலே தன்னை பலப்படுத்தி கொண்டான்.
நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தை படித்து பார்த்தால் தெரியும், தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நீங்க யாருக்குள்ளே பலப்படுத்துறீங்க? when you face trials and temptations, when you face hardships, are you going to the Lord or are you backsliding? கர்த்தரிடத்திலே போகிறீங்களா? அல்லது இந்த காரியம் வந்ததற்கான காரணம் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்றீங்களா? அல்லது மனிதனுடைய உதவியை தேடி போகிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் நம்மிடத்திலே வாசம் செய்ய விரும்புகிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே பார்க்கிறோம் 21ஆம் அதிகாரத்தில், இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக அவர் விருப்பப்படுகிறார். அவருடைய சிங்காசனத்தை மனிதர்கள் மத்தியிலே வைக்கிறார். ஏன் தெரியுமா? தான் படைத்த மனிதர்களுக்குள்ளே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். மா சியாந்தோ ரபாசே. இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். சிம்சோனை குறித்து நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எசேக்கியேல் 36:26. மனுபுத்திரனே, எசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஒன்ஸ் அகெயின் படிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, எல்லாரும் படிங்க, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். This morning the Holy Spirit is telling us, நான் உனக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்க போகிறேன். இந்த கல்லான இருதயத்தை வைத்து நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் is like a bridge between humans and the Almighty God. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர். உங்களுடைய நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, இந்த கல்லான இருதயம் இருக்கிற வரைக்கும் ஜெபிக்க முடியாது, வேதத்தை நேசிக்க முடியாது, கர்த்தருடைய அன்பை புரிய முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தின் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். You are not able to come under the presence of the Lord because your heart is not right before the Lord. இன்னைக்கு கர்த்தர் அந்த இருதயத்தை மாற்றுகிறார். தாவீது சொன்னது போல, தேவனே சுத்த இருதயத்தை, சுத்தமுள்ள இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். எசேக்கியேல் 36:26 சொன்னது போல, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ், ஆழமான மெசேஜ் இது, உண்மையாகவே நீங்கள் கர்த்தரை நேசிப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையாகவே நீங்கள் கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். Without the Holy Spirit, you cannot have a relationship with Almighty. You cannot go to the presence of the Lord. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஒருவன் இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திவிட்டால், இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் அவன் பாவத்தில் உழன்று கொண்டிருப்பான். He will not understand whether it is sin or not, whether it pleases the Lord or not. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்துவார், ஆவியானவர் உணர்த்துவார், இந்த வழி நட, இந்த வழி நடக்காதே, இது செம்மையான வழி, இந்த வழியில் துன்மார்க்கமான வழி என்று சொல்லி கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருவேளை நாம் துளைத்திருந்தால், அவர் நம்மை விட்டு விலகி இருந்தால்,
இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். Lord, do not remove thy Holy Spirit from me. Do not remove thy Holy Spirit from me. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் ஆண்டவரே. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர் 10:22 Hebrews chapter 10 verse 22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். சிம்சோன் பாவத்திலே மறுபடியும் விழுந்து சிம்சோன் வயிற்றிலே இருந்து பிறக்கும் முன்னே வெளிப்படும் முன்னே கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான் சிம்சோன். இந்த சிம்சோன் மீது ஆவியானவர் இறங்குவார். சிம்சோன் சிங்கத்தை கிழிப்பார், பெலிஸ்தியர்களை கொன்று போடுவார், 1000 பெலிஸ்தியர்களை ஒரு கழுத தாடையை கொண்டு கொன்று போடுவார். பயங்கரமான காரியங்களை சிம்சோன் செய்து கொண்டிருந்தார். ஆனால் சிம்சோன் இடத்தில் இருந்தது என்ன தெரியுமா? ஒரு விளையாட்டுத்தனம். He was not serious with the Holy Spirit. He was keep on sinning. கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார், நீ தேனை புசிக்க கூடாது, உன்னுடைய முடியின் மீது சவரன் கத்தி படக்கூடாது என்று சொல்லி, நீ மதுபானத்தை திராட்சரசத்தை குடிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். சிம்சோன் அவன் பராக்கிரமத்திலே மதிமயங்கி அநேக முறை பாவத்திலே விழுந்து எழுந்து கொண்டிருந்தான். He was continuously keep on sinning. ஒரு விசை பெலிஸ்தியர்கள் மத்தியிலே இருந்த ஒரு ஸ்திரீ, தெலீலாள் என்னும் ஸ்திரீயினிடத்திலே சிம்சோன் பழகி கொண்டிருக்கிறான். ஆனால் பெலிஸ்தியர்கள் இந்த சிம்சோனை பிடித்து விட்டால் இஸ்ரவேல் ஜனத்தை பிடித்து விடலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருந்தார்கள். They were keep on watching Samson. When they knew Samson is in relationship with Delilah, தெலீலாவிடத்திலே வந்து பேசுறாங்க, நான் அவனுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கிறேன், இந்த சிம்சோனுடைய ரகசியம் என்ன என்று கேள். சிம்சோன் ஒவ்வொரு நாளும் தெலீலாள் கேட்கும் போதெல்லாம், என்னை இப்படிப்பட்ட புது கயிறினாலே கட்டினால் என்னுடைய வல்லமை போய்விடும் என்று சொல்றாங்க. தெலீலாலும் அதே போல சிம்சோன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சிம்சோனை ஒரு புது கயிறை கொண்டு வந்து கட்டுறாங்க. கட்டிவிட்டு, சிம்சோன் பெலிஸ்தியர்கள் மேல் வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது சிம்சோன் எழுந்து ஒரு சின்ன கயிறை அறுப்பது போல அதை உதறி தள்ளி எழுந்து அவர்களை அழித்து போடுகிறான். இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தெலீலாள் அலட்டிக் கொண்டே இருந்தார்கள். நீ எனக்கு சொல்ல மாட்டான் என்று சொல்லி சிம்சோன் பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது இறங்குற அந்த ரகசியம், the point of contact, POC, சிம்சோன் மீது வருவதற்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சிம்சோனுடைய முடி, சிம்சோனுடைய தலைமுடி. இந்த தலைமுடியை ஒரு நாள் உண்மையாகவே ரகசியத்தை உடைத்து விடுகிறார். என்னுடைய தலையில் இருக்கிற முடியை சவரைத்து விட்டால், சவரன் கத்தி என் தலை மீது பட்டு என் முடியை முழுவதும் எடுத்து விட்டால் நான் பலன் இழந்து போவேன். இதை தெலீலார் செய்து முடித்தார்கள். Samson was not wise enough. Every time Delilah is trying to kill Samson, ஆனால் ஒவ்வொரு முறையும் தெலீலாள் சிம்சோனை கொல்லுவதற்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னெல்லாம் ரகசியத்தை சொல்றாரோ எல்லாத்தையும் செய்து, சிம்சோன் உன் மீது பெலிஸ்தியன் வந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது சிம்சோனுக்கு புரியவே இல்லை. சில நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரை நாம் இழந்து போகிறதான காரியம் நமக்கு தெரியாது. When we sin again and again and again and again like Samson, we will not understand when the Holy Spirit departs from us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு வெளியே போகும்பொழுது நமக்கு தெரியாது. சிம்சோன் மீது இருந்த
அந்த வல்லமை அது சிம்சோனை விட்டு வெளியே போனது. தெலீலா சொல்றாங்க, தெலீலால் சிம்சோன் எழுந்திரு, உன் மீது பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். இப்பொழுது உண்மையாகவே சிம்சோனால் பெலிஸ்தரை ஜெயிக்க முடியவில்லை. சிம்சோன் கர்த்தரோடு கூட அவன் இருந்த அந்த வைராக்கியம் அவனை விட்டு ஒரு ஸ்திரீனால் எடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாம்சம், ஏதோ ஒரு நபர் அல்லது ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு காரியம் உங்களையும் பரிசுத்த ஆவியானவரை பிரித்து கொண்டிருக்கிறதா? The point of contact is the Lord Jesus blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவதற்கான முதல் காரணம். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் அசட்டை பண்ணி அதை காலின் கீழே போட்டு மிதித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்து என்னை மன்னியும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை மன்னியும். Lord, forgive me. உம்முடைய இரத்தத்தை, நான் பரிசுத்தமான இரத்தத்தை நான் அசட்டை செய்து விட்டேன். சிம்சோனை போல நான் உதாசீனப்படுத்தி விட்டேன். என்னை மன்னியும். என்னை விட்டு பரிசுத்த ஆவியை இழுத்து போடாதிரும். Do not remove thy Holy Spirit. Do not remove thy Holy Spirit. Forgive me, Master. என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும், இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்கள் மீது அவர் வாசம் செய்வார். சிம்சோன் இழந்து போன அந்த பரிசுத்த ஆவியானவரை இழந்து போனதினாலே கண்கள் குருடாக்கப்பட்டது. கண்கள் என்று சொன்னால் தரிசனம் பிடுங்கப்பட்டது. The vision the Lord gave for Samson was plucked out of Samson's eye socket. சிம்சோனுடைய கண்களிலிருந்து, அவருடைய கண்குழியிலிருந்து கண் எடுக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய தரிசனம் பிடுங்கப்பட்டு போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டால், அவர் நம்மை விட்டு பிரிக்கப்பட்டால், கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த தரிசனம் நம்மை விட்டு பிடுங்கப்படும். Physically his eye socket was empty. Spiritually he lost the vision God gave for him. அவனை கொண்டு போய் ஒரு ஜோக்கர் போல, ஒரு காமெடியன் போல சிம்சோனை அவனை சிரிப்பு காட்டி அவனை ஒரு ஜோக்கர் போல அவனை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் பெலிஸ்திய நாட்டிலே. தேவ ஜனமே, இன்றைக்கு சத்துரு அவன் கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய பலவீனத்தை குறித்து அவனுக்கு தெரியும். மறுபடியும் ஒரே காரியத்தை செய்து கொண்டிருக்கீங்க பாருங்க. That is your weakness. That is my weakness. If I am prone to for particular sin, that is the biggest weakness. நான் எதையோ ஒரு காரியத்திலே மறுபடியும் விழுந்து கொண்டிருந்தால் அதுதான் என்னுடைய பலவீனம். சத்துரு அந்த விஷயத்தில் மறுபடியும் உங்களை பிளாட் பண்ணி உங்களை கீழே விழ செய்து கொண்டிருப்பான். ராபா சியாந்தா ராகாதேஷ். If you are prone to lustful things, the enemy will bring lustful things. If you prone to pride, the enemy will bring pride things. If you prone to selfishness or whatever it might be, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க மறுபடியும் விழுந்து கொண்டிருந்தீங்கன்னா அதில் நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை ஜெயித்து கொண்டிருங்க. கண்டினியூஸ்லி கீப் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நாம் கேட்போம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் உங்களோடு பேசுகிறார் என்று சொல்லி. சிம்சோனுக்கு புத்தி தெரிந்த போது, ஆண்டவரே எனக்கு ஒரு விசையாய் என் மீது இறங்கும், ஒரு விசையாய் என் மீது இறங்கும் என்று சொல்லி சிம்சோன் எதிரிகளின் படைகளிலே எதிரிகளோடு கூட மடிந்து போனான். எதிரிகளை ஜெயித்து கொடுத்த சிம்சோன் எதிரிகளோடு மடிந்து போகிறேன் என்று சொல்லி மடிந்து போனான். He was furious because he lost his vision. The spiritual vision was plucked out from Samson. இன்னைக்கு ஒருவேளை நாம் தாவீதை போல மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுக்காமல், தாவீது ஒரு முறை தான் பத்சேபாளத்தை விழுந்தார். He rose up immediately. மன்னிப்பு கேட்டார். ஆனால் சிம்சோனோ
மறுபடியும் 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 விழுந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நீங்க தாவீதா இருந்தால், if you are David, ask the Lord, do not remove thy Holy Spirit from me. Create in me a new heart. I want to serve you, Lord. I want to stand firm in you. If you are a Samson, then the visions will be plucked out from you. The enemy will destroy you. நீங்கள் தாவீதா இருந்தீங்க என்று சொன்னால் கேளுங்க கர்த்தரிடத்தில், ஆண்டவரே எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்து போடாதிரும். உம்முடைய ஆவி எனக்குள்ளே வையும். எனக்குள்ளே நிலைவரமான ஆவியை தாரும். என் இருதயத்தை, சதையான இருதயத்தை தாரும். கல்லான இருதயத்தை எடுத்து போடும். சதையான இருதயத்தை தாரும். நான் சிம்சோனை போல வாழ்ந்து விட்டேன், மன்னியும். இனிமேல் நான் வாழ மாட்டேன், உமக்காய் வாழுவேன். I will live for you, Lord. I will live for you. இந்த வருஷம் பரிசுத்த ஆவியான வருஷம். This year is the year of the Holy Spirit. The manifestation, the outpouring of the Holy Spirit is going to come upon your life. If you are not careful enough, if you are not serious enough to understand these things, we will miss out the seasons. காலங்களை நாம் இழந்து விடுவோம். விதைக்கிறவன் காலங்களை பார்க்கிறான். இந்த காலத்தில் விதை விதைத்தால் மழை பெய்யும், அது செடிக்கும் நிலத்திற்கும் பயிர்களுக்கும் அது உதவும் என்று சொல்லி மழை பெய்வதற்கு முன்பாக பயிரிடுறாங்க. நம்முடைய நிலத்தை நாம் பண்படுத்தாமல், இருதயமாக நிலத்தை பண்படுத்தாமல், கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் விதைக்காமல், கர்த்தருக்காய் காத்திருக்காமல் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் ஜனங்கள் நிரப்புவார். ஆனால் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் மாத்திரம் கழுகுகளைப் போல சட்டியடித்து உயர எழும்புவார்கள். When the Holy Spirit comes, He will help us to soar high like an eagle. When we lose the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை நாம் இழந்து போகும் பொழுது கழுகுகளைப் போல எழுந்திருக்க முடியாது. நாயானது தான் கக்கினதை திரும்பவும் தின்னுவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். Bible is very clear. நீதிமொழிகளே சாலமோன் சொல்கிறார், நாய் தான் கக்கினதை திரும்பவும் தின்னுமாம். இப்படித்தான் அடிக்கடி மறுபடியும் பாவம் செய்கிறவனும் இருக்கிறான். நாம் ஆட்டுக்குட்டிகள், அவர் நம்முடைய மெய்ப்பர். We are not dogs. பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க முடியாது, நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது. We are children of the Lord Almighty. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, சுத்தமுள்ள இருதயத்தை எனக்குள்ளே தாரும். நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும். பிரதர், கர்த்தரினோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரினோடு பேசுகிறார். This word is for me. The Holy Spirit is speaking to me. I should be serious. I should understand the ways of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரை இன்னும் கவனமாக நான் அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறவர்கள் யாராவது இருப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரினோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to me. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசியாக எசேக்கியேல் 36:26 சேர்ந்து படிப்போம் நாம். சியாது லேப்ரதாஷ். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். மாசியாந்தோ ரேகே லேபதேஷ். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், தினந்தோறும் பேசுகிறார். God is speaking with me. காமெண்ட்ல தெரியப்படுத்தின ஒவ்வொருவரையும் ஆவியானவர் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். Holy Spirit knows. எல்லாரையும் அவர் பார்க்கிறார்.
எல்லாரை பற்றியும் அவருக்கு தெரியும். ஆனாலும் யாரையும் அவர் நியாயத்திருக்க மாட்டார். இப்பொழுது நியாயத்திருக்க மாட்டார். He will gently leave us. நாம் அவருக்கு பிரியமில்லாத இருக்கும் பொழுது நம்மை விட்டு அவர் விலகி போவார். ஆனால் நாம் அவரை தேடும் பொழுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்து நிற்கிறோம். கர்த்தரினோடு கூட பேசினார் என்று சொன்ன ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த வார்த்தையை மிகவும் ஆழமாக கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த வசனத்தை போதிப்பதற்கு இருதயத்திலே ஆவியானவரை நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த கிருபைக்காய் நன்றி. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நீர் என்னை நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி. உம்முடைய அழைப்பிலே உறுதியாய் நின்று உம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே, இந்த சந்ததிகளுக்கு உம்முடைய வார்த்தையை எடுத்து உரைப்பதற்கு எனக்கு இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு பேசின இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் 30, 60, 100 பலன் தரட்டும். கர்த்தருடைய வசனத்தை தினந்தோறும் படித்து மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகள் ஜெபிக்கிற ஆண்டவரே, வசனத்தை இருதயத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த வசனமானது அவர்களை புடமிட்டுக் கொண்டிருக்கிறது. யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது போல இந்த வசனம் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்பதற்காக காலையிலே வந்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் பார்த்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீர். தாவீது ஜெபித்தது போல, தேவனே, சுத்த இருதயத்தை எனக்குள்ளே தாரும், நிலைவரமான ஆவி எனக்கு தாரும், சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே, கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. எனக்கு கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா, எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் செழிக்க செய்வதற்காய் நன்றி. அவர்கள் ஏற்ற காலத்தில் தங்கள் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஊழியத்தை இந்த ஊழியத்தை தாங்குகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தங்களுடைய இருக்கிறதிலிருந்து ஆண்டவரே, அந்த குறைவிலிருந்தும் உமக்காய் கொடுக்கிற உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். லார்ட், இந்த ஊழியத்தை தாங்குகிற நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஒவ்வொரு இருதயத்திற்காகவும் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை நினைத்தருள்வீராக. லார்ட், bless them, protect them Lord. நீர் ஆண்டவரே அவர்களை ஏற்படுத்தி ஆண்டவரே நீர் நடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஒரு எலியாவை ஒரு காகத்தின் மூலமாய் போஷித்தீரே. ஒரு எலியாவை தினந்தோறும் போஷிப்பதற்கு ஒரு காகத்தை ஏற்படுத்தினீர். இந்த ஊழியத்தை ஆண்டவரை தாங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆண்டவரே மனதார ஆசீர்வதிக்கிறான்பா. இந்த புதிய வருஷத்துல ஒரு குறைவும் இன்றி நீ நடத்துவீராக. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு நவமான இருதயத்தை கொடுப்பீராக. இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கான் ஜெபிக்கிறேன். உண்மையாகவே உம்மை தேடுகிற இருதயத்தோடு, உலகத்தின் காரியத்திற்காய் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை தேடுவதற்கு இருதயத்தை கொடுப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பரமடத்துக்கு நல்ல பிதாவை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரசித்துக் கொள்ளும்.